தமிழினம் காப்பாற்றப்படும். இல்லைன்னா தமிழுடைய வாழ்க்கை வர பிக் பாஸ்லேயே முடிஞ்சுடும். கேரளாவிலேயோ லட்சுமி ராமகிருஷ்ணன் விஜய் டிவியில் உட்கார்ந்து புருஷன் நீ ஒருத்தையை வச்சிருக்க, இப்போ பிக் பாஸில் போய் மாட்டிக்கிச்சு. அக்கா நீ முதலமைச்சர் ஆயிரு, அக்கா நீ முதலமைச்சர் ஆயிரு. நம்ம ரவீந்திர துரைசாமி கொடுத்த ஐடியா. பிஜேபி தயவுல தமிழ்நாடு தப்பிச்சு. சார், இப்போ விஜய் டிவியில் பிக் பாஸ்ன்ற நிகழ்ச்சி போயிட்டுருக்கு. பொதுவாக கருத்து என்னென்னா அது குழந்தைங்கள்லாம் கெடுக்கிற அளவுக்கு இருக்குது, ஒரு சமுதாய சீர்கேடு நிகழ்ச்சி அப்படின்றாங்க. நிறைய சோசியல் மீடியாலேயும் இருக்கட்டும், அல்லது இந்த மாதிரி சேட்டலைட் சேனல்கள்லேயும் இருக்கட்டும், நிறைய இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கட்டுப்பாடு இல்லாமல் ஒளிபரப்பாகுதுல்ல சார், இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் மக்களுடைய பொழுதுபோக்க திரைப்படம் தான், டிவி சீரியல் தான். இது கலாச்சாரத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கி நீங்கள் கடைசி கடந்து கொண்டு போயிடுச்சு. நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி அரசாங்கம் நினச்சா சட்டம் போட்டு தடுக்கலாமே சார். இல்லை, அரசாங்கமே அங்கிருந்து தானே வருது. நடிகர்கள் தான். நடிகர் நீங்கள் கருணாநிதி ஒரு கதை வசன கருத்தா, அண்ணா ஒரு நாடக நடிகர், நீங்கள் குறிஞ்சிப்பூன்னு ஒரு நடித்தார், யார், ஸ்டாலின். ஆமாம் ஆமாம். அப்புறம் உதயநிதியை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் ஏன் வர்றாருன்னா, நீங்கள் பார்க் ஹோட்டலுக்கு போகிறாரு, டிஎம்கே கவர்மெண்ட் வந்து 2006-11 பார்க் ஹோட்டல் நண்பர்களோடு போகிறாரு. நீங்கள் அந்த செக்யூரிட்டி உடம்பு பூரா தடவுறான். அந்த பக்கம் பார்த்தா விஷால் போகிறாரு, ஹாய் ஹாய் ஹாய்ட்டு போகிறாரு, அவரை பார்த்து சல்ட் அடிக்கிறான். அப்போ தான் நான் முடிவு பண்ணுறாரு, தாத்தா முதலமைச்சர், அப்பா துணை முதலமைச்சர், கருணாநிதி வீட்டு குடும்பம், நம்ம தான் எதிர்கால துணை முதலமைச்சர், நம்ம தான் முதலமைச்சர், நம்மளை செக்யூரிட்டி பூரா தடவுறானே. அப்புறம் தான் சினிமாக்கே போகிறார். யார்? உதயநிதி. அப்போது திரைப்பட கொட்டகையில் இருந்து தான் தமிழை முதலமைச்சரே தேடலாம். அப்பாவும் மகனும் ஒரு பேட்டி, ரம்பா உங்களுக்கு பிடிக்குமான்னு நீங்கள் மகன்கிட்ட கேட்குறேன். ஆமாம், ரம்பாவுடைய தொடையும் இடையும் பிடிக்கும்னு குடும்பத்தோட அம்மா அப்பா அக்கா தங்கச்சி இருக்கும்போது அந்த இளைஞன் சொல்கிறான், உச்ச நாச்சமே இல்லாமல். அப்போது திரைப்படம் ஒரு சமூகத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சுருக்கு. இது பிக் பாஸும் தான் காரணம். நீங்கள் கர்நாடகாவிலேயோ கேரளாவிலேயோ லட்சுமி ராமகிருஷ்ணன் விஜய் டிவியில் உட்கார்ந்து புருஷன் நீ ஒருத்தையை வச்சுருக்கேன், அவன் ஒருத்தனை வச்சுருக்கான், உனக்கு இந்த குழந்தை யாருக்கு பிறந்து, இப்படிலாம் ஒரு இனத்தை கேட்க முடியுமா? கேரளாவில் கேட்க முடியுமா? கர்நாடகாவில் கேட்க முடியுமா? ஆந்திராவிலும் கேட்க முடியுமா? இது திரைப்பட கொட்டைகள், அசிங்கங்கள் பூரா இங்கே தலைவர்கள் தலைவிகள். நீங்கள் எம்ஜிஆர் செத்து பாடி கிடக்குது, 5 முன்னாள் நடிகைகள் உட்கார்ந்துருக்காங்க. ஜானகி, கேஆர் விஜயா, லதா, மஞ்சுளா, சரோஜா தேவி. அக்கா நீ முதலமைச்சர் ஆயிரு, அக்கா நீ முதலமைச்சர் ஆயிரு, லதா நீ முதலமைச்சர் ஆகிடி, மஞ்சுளா நீ. தமிழ்நாட்டுடைய தலைவிதி முன்னாள் 5 நடிகைகள்கிட்ட நீங்கள் வந்துருச்சுன்னா இவனுக்கு அரசியலே தெரியாது. வீரப்பன் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட பூரா கடிதம் வாங்கிட்டு நேராக ஆளுநர் மாளிகை போகிறார், அவர் முதலமைச்சராக இருக்கு. எம்ஜிஆருடைய கணக்கு பிள்ளை, வேறு என்ன தகுதி இருக்குது? எம்ஜிஆருடைய கணக்கு பிள்ளை, பெரிய தியாகி இல்லை. கக்கனோ ரெட்டமலை சீனிவாசனோ இல்லை ஜீவாவோ அல்ல, எம்ஜிஆருடைய கணக்கு பிள்ளை. ஏன் ஜெயலலிதா செத்த பிறகு ஜெயலலிதா வீட்டு பாத்திரம் துளக்கிற 10 பாத்திரம் துளக்கிற தோழி தானே சசிகலா? அதாம்மா ஐஏஎஸ்ஸா இல்லை ஐபிஎஸ்ஸா இல்லை எம்எல்ஏவா எம்பியா? ஒன்றுமே இல்லையே. உதவியாளர் நீங்கள் ஜெயலலிதா மாதிரி கொண்டை போட்டுட்டு சட்டையெல்லாம் போட்டு முதலமைச்சராக போலியா? பிஜேபி தயவுல தமிழ்நாடு தப்பிச்சு. லதாட்ட தப்பிச்சு, மஞ்சுளாட்ட தப்பிச்சு, கேஆர் விஜயாட்ட தப்பிச்சு, அப்புறம் சசிகலாட்ட தப்பிச்சு. இப்படி தப்பித்த நாடு இப்போ பிக் பாஸில் போய் மாட்டிக்கிச்சு. அதனால் தமிழர்கள்ட்ட ஒரு தமிழ் தேசிய எழுச்சி, கன்னட தேசிய எழுச்சி. அங்கே நீங்கள் ஆளுநராக வர்றவ கன்னடர்களுக்கு எதிராக இருந்தால் இந்த வட்டால் நாகராஜ் போய் ஆளுநர் மாளிகையை பூட்டிடுவான். அரசு வேடிக்கை பார்த்துட்ருக்கோம், அரசு வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். நீங்கள் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் பீகார்லேருந்து ஒரிசாவிலிருந்து நீங்கள் கர்நாடகாவுக்கு ரயில்வே
இப்போ பரீட்சைக்கு வந்தான்னா அத்தனை வரையும் அடிச்சு துரத்திடுவோம். அந்த அலுவலகம் உடைக்கப்படும் கன்னடர்களால். கன்னட அரசியலை கன்னடம் தீர்மானிக்கிறான், மலையாளி அரசியலை மலையாளி தீர்மானிக்கிறான், ஆந்திரா அரசியலை ஆந்திராக்காரன் தீர்மானிக்கிறான், தமிழ்நாட்டு அரசியலை திராவிடர்கள் தீர்மானிக்கிறான். அதான் இந்த சினிமா கலாச்சாரம், கூறுகிட்ட கலாச்சாரம். இதையெல்லாம் நீங்கள் தமிழர்களிடம் எழுச்சி வந்தால் மட்டும் இந்த தமிழிடம் காப்பாற்றப்படும். இல்லைன்னா தமிழுடைய வாழ்க்கை வர பிக் பாஸ்லேயே முடிஞ்சு போயிடும். சீமான் ரஜினி சந்திப்பு எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது விஜய் வந்த பிறகு சீமானுக்கு டிமாண்டே இல்லாமல் போச்சு. அக்டோபர் 27க்கு முன்பு, அக்டோபர் 27க்கு பின்பு நீங்கள் எடப்பாடியே போய் இந்த 8 வாக்கு வேணும்னு நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பேச்சுவார்த்தை நடத்தி 30 சீட்டு 300 கோடி ரூபா பேரம் பேசுகிறார். ஆனால் விஜய் வந்த பிறகு கேரண்டியாக 10 முதல் 15% ஓட்டு வரும்னு நினைக்கிறார். சீமானுக்கு அந்த வாய்ப்பே போச்சு. போன பிறகு மாவட்ட செயலாளர் பூரா ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிவிட்டு கொத்தா வெளியே போகிறான். நானே பல மாவட்ட செயலாளர் பார்த்து பேசுகிறேன். அப்போது வெளியே போகும்போது இதை தூக்கி நிறுத்தணும்னா நம்ம ரவீந்திர துரைசாமி கொடுத்த ஐடியா, ரஜினியை போய் பாருங்கன்னு. ரஜினி யாருக்கு எதிராகவும் பேச மாட்டார், ஆளுங்கட்சிக்கு எதிராக பேச மாட்டார், பிஜேபிக்கு எதிராக பேச மாட்டார். ஆனால் சீமானை பார்க்கலினாலும் சீமான் பேசுவார். அதனால் அரை மணி நேரம் இல்லை சார், 2.5 மணி நேரம் நடக்கும். இல்லை இல்லை இல்லை, அது சார் நீங்கள் கற்பனைக்கு எட்டாத பத்திரிகை பூராமல் நீங்கள் எதை சொன்னாலும் நீங்கள் அரசு விளம்பரம் கொடுத்தீங்கன்னா அரசை பற்றி எந்த குறையும் சொல்ல மாட்டான். நானும் பத்திரிகையில் பல காலம் எல்லா கதையும் பார்த்துருக்கேன். அரை மணி நேரம் சினிமா கதை சொல்லும்போது ஒரு புது இயக்குனர் போய் கதை சொல்லுவான். கதை கேட்குற கதாநாயகன் தூங்கிடுவான், ப்ரொடியூசர் தூங்கிடுவான். தூங்கினாலும் கதை சொல்லணும். அந்த கதை தான் உதவி இயக்குனராக சீமான் போயிருக்காரு, ப்ரொடியூசராக ரஜினி கேட்டிருக்காரு. திமுகவுக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்லியிருக்க மாட்டார், பிஜேபிக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்லியிருக்க மாட்டார், விஜய்க்கு எதிராக ஒரு கருத்தை சொல்லியிருக்க மாட்டார். அண்ணாதி சொல்லுவதை பூரா கேட்டிருப்பார். அவ்வளோதான். அரை மணி நேரம் முடிஞ்ச உடனேயும் நீங்கள் ஃபார்மாலிட்டி காப்பி டீ குடிச்சிட்டு வந்திருக்க வேண்டியதானே தவிர, இது சீமானுக்கு ஒரு பில்டப். ரஜினியோட ஆலோசனை செய்தேன். நீங்கள் 1 மாத காலம் ரஜினியை போட்டு தொந்தரவு பண்ணி ரஜினி திமுகட்ட கேட்டு என்னை சந்திக்கணும்னு விரும்புகிறார, சந்திக்கட்டுமா? ஏதாவது விமர்சனம் வந்துடுமா? அவர் சீமானை விட திமுக தான் முக்கியம். கேட்டு சரி சந்திங்க. இப்போ இதுக்கு பிறகு எந்த கருத்தும் சொல்லியிருக்க மாட்டார் ரஜினி. சொல்லுவதை மட்டும் கேட்டிருப்பார், நன்றி வணக்கம், இப்படி தான் நடந்திருக்குமே தவிர சீமானுக்கு எந்த அரசியல் ஆலோசனையும் எந்த முக்கியத்துவம் எதுவும் கிடையாது. சந்தித்தது என்பது தான் முக்கியத்துவம். சசிகலா போய் பார்க்கலையா? டிராபிக் ராமசாமியை சசிகலா பார்க்கலையா? டிராபிக் ராமசாமி சசிகலா என்ன ஆலோசனை சொல்லியிருப்பார்? எனக்கு நெருங்கிய நண்பர் இறந்துட்டார், என்னையா என்ன அது சொன்னேன்னு கேட்டால், பார்க்கணுன்னு விரும்பணும் அந்த லட்சுமணம் தான் பிஆரோ, இப்போ சந்திக்கணும் நாங்கள் வர சொல்லுமானே. என்னம்மா எப்படி இருக்கீங்க, உடம்பெல்லாம் பார்த்துங்க, நீங்கள் ஜெயலலிதா இருக்கும்போது எவ்வளோ அதிகாரத்தில் இருந்தீங்க, இப்படி சோகப்பரணி பாட்டிட்டு டிராபிக் ராமசாமி அனுப்பிட்டார். டிராபிக் ராமசாமி சசிகலா சந்திப்பில் என்ன முக்கியத்துவம் இருக்க போகுது? சசிகலா எல்லாத்தையும் சந்திக்கிறாருன்னு ஒரு இமேஜ் சீமான சசிகலா பார்த்தது. அதே போல தான் ரஜினி சீமான சந்திப்பில் எந்த முக்கியத்துவம் இல்லை. ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் டிவிஎன் சேனல் நேயர்களுக்காக ரொம்ப நேரம் உங்களுடைய பொன்னான டைத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய டிவிஎன் சேனல் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் சார். நன்றி, வணக்கம்.